இதெடுங்க ரெக்கார்ட். السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام கிடையாது. وعليكم السلام ورحمة கிடையாது. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. إن شاء الله இன்றைய தினத்திலிருந்து அல்லாஹ் நாடுகின்ற வரை அல்-இஹ்சான், மகாமுல் இஹ்சான், இஹ்சானுடைய தரத்தை அடைவது எப்படி என்பதை உரையாக அல்லாமல், ஒரு கல்வி வகுப்பாக அல்லாமல், எம்முடைய வாழ்வோடு தொடர்பு பட்டு இருக்கக்கூடிய ஒரு அம்சமாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இன்றைய தினம் அதனுடைய முகத்தமா, முன்னுரை. இஹ்சான் என்றால் என்ன, அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் அதற்குரிய முக்கியத்துவத்தை குர்ஆன் சுன்னாவில் எப்படி கூறியிருக்கின்றார்கள். அல் இஹ்சான் என்றால் என்ன? அல் இஹ்சான் என்பது அல் ஹசன், அழகானது. அல் அஹ்சன், அல் இஹ்சான், இந்த மூன்றும் ஒரே அர்த்தத்தை கொடுத்தாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை விடவும் மேலானது. அல் ஹசனை விட அல் அஹ்சன் மேலானது. அல் ஹசனையும் அல் அஹ்சனையும் விட அல் இஹ்சான் மேலானது. அல் இஹ்சான் என்றால் ஒரு விஷயத்தை அழகாக்குதல் என்று அர்த்தம். அல் இஹ்சான் என்றால் அரபி மொழியின்படி ஒரு விஷயத்தை அழகாக்குதல். மேலும் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு விஷயத்தை எந்த இடத்திலே எப்படி செய்ய வேண்டுமோ அதை அழகாக்கி முழுமையாக செய்தல். அதில் எந்த குறையும் இல்லாமல் இந்த இடத்தில் இந்த செயலைத்தான் செய்ய வேண்டும், அந்த செயலை மிக அழகாக்கி செய்தல். அதைத்தான் அரபி மொழியில் இஹ்சான் என்று சொல்லுவார்கள். அஹ்ஸன்து ஷைஅ தஹ்சீனன் அவ் ஹஸ்ஸன்து ஷைஅ தஹ்சீனன். இந்த செயலை அழகிய முறையில் செய்து முடித்தேன். ஸய்யன்தஹு ஜம்மல்தஹு, இதை அழகாக்கினேன், இதை அலங்கரித்து இதை செய்து முடித்தேன் என்று சொல்லுவதற்கு இஹ்சான் என்ற பதத்தை அரபிகளை பயன்படுத்துவார்கள். இஹ்சான் என்பதற்கு இன்னொரு பொருள் தீயதிலிருந்து விலகி நல்லதை செய்தல். தீயதை அகற்றிவிட்டு அந்த செயலில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை, பாவங்களை அகற்றிவிட்டு நன்மையை அந்த செயலில் நிலைநிறுத்துதல் இஹ்சான் ஆகும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபீ தர் அவர்களுக்கு அறிவுரை செய்தார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அபூதரை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹு, யா அபா தர் இத்தகில்லாஹ், அபூதரே அல்லாஹுவை அஞ்சிக்கொள். சுப்ஹானல்லாஹ், அறிவுரைகளில் மேலான அறிவுரை. இத்தகில்லாஹ ஹைதுமா குன்த், எங்கே இருந்தாலும் அல்லாஹுவை அஞ்சிக்கொள். இடமெல்லாம் கிடையாது, அங்கே எந்த தடையும் கிடையாது, எங்கே இருந்தாலும் அல்லாஹுவை பயந்து கொள் அபூதரே. வஅத்பிஇஸ் ஸைஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா, ஒரு பாவத்தை செய்தால் தொடர்ந்து நன்மையை செய், அது அந்த பாவத்தை அழித்து விடும். ஒரு பாவத்தை செய்தால் அதை தொடர்ந்து உடனடியாக ஒரு நன்மையை செய்து விடு, அது அந்த பாவத்தை அழித்து விடும். வஹாலிகின் நாஸ பிஹுலுகின் ஹஸன், அல் இஹ்சான், மக்களிடத்தில் இஹ்சானோடு நடந்து கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அபூதருக்கு அறிவுரை செய்தார்கள். இப்போ இஹ்சான் என்பது ஒரு விஷயத்தை அழகாக்கி முழுமையாக்கி செய்ய வேண்டிய இடத்தில் செய்தலுக்கு இஹ்சான் என்ற பதம் பயன்படுத்தப்படும். இஹ்சானை ஒரு முஸ்லிம் சாதாரண ஒரு குணமாக பார்த்து விடக்கூடாது. ஏதோ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு குணமாக இஹ்சானை பார்த்து விடக்கூடாது. இஹ்சான் ஜுஸ்உம் மின் அகீதத்திஹி, ஒரு முஸ்லிமுடைய அக்கீதாவில் ஒரு பகுதியாகும். இஹ்சான் ஒரு முஸ்லிமுடைய கொள்கையில், அக்கீதாவில் ஒரு பகுதியாகும். இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாமிய தீன், அத்தீன் 3 அடிப்படைகள் மீது அமையும். எதுவெல்லாம்? இஸ்லாம், ஈமான், இஹ்சான். யாருடைய ஹதீஸிலிருந்து படிக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கும் பொழுது ஒருவர் வருகிறார். வெண்மை நிற தோற்றத்தில், தலையெல்லாம் கோரி வாரி சீவி, அழகான உருவத்தில், பயண களைப்பு அவருடைய உருவத்தில் இல்லை,
அப்போதுதான் வருவதை போன்று ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய முட்டுக்காலோடு தன்னுடைய முட்டுக்காலை இணைத்து அமர்கிறார். அது சஹாபாக்களுடைய வழக்கம் அல்ல. அப்படி அமர்வதும் அல்லாஹ்வுடைய தூதரோடு அவ்வளவு நெருக்கமாக அமர்வதும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இப்படி பேசுவதும் சஹாபாக்களுடைய வழக்கம் அல்ல. வந்தவுடன் அழைத்தார், யா முஹம்மத். சஹாபாக்கள் அழைக்க மாட்டார்கள் அப்படி. யா முஹம்மத், எங்களுக்கு அறிவித்து தாருங்கள், இஸ்லாம் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சில நிபந்தனைகளை சொல்லுகிறார்கள். ஈமான் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சில நிபந்தனைகளை சொல்லுகிறார்கள். ஒரு கல்வி சபை அது. அந்த கல்வி சபை எப்படி அமைகிறது? ஒருவர் கேள்வி கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிமிஷம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறார்கள். அந்த கேள்விக்கும் பதிலுக்கும் உள்ள விடையை மக்கள் அறிந்து கொள்கிறார்கள். மூன்றாவது கேள்வியாக கேட்டார், இஹ்சான் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் தஅபுதல்லாஹ். இதுதான் இஹ்சான். இஸ்லாமிய ஷரீஅத்தின் அடிப்படையில் இதுதான் இஹ்சான். மேலே பார்த்தது மொழியின் அடிப்படையில். இஹ்சான் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார்கள், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ் ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். அல்லாஹுவை நீங்கள் பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். அன் தஅபுதல்லாஹ். அல்லாஹு அக்பர். அன் தஅபுத் என்றால் அரபி மொழியின் அடிப்படையில் இது முதாரி, ஃபஅலுன் முதாரி முஸ்தமிர் என்று சொல்லுவார்கள். செய்யப்படக்கூடிய அந்த செயல் தொடர்ச்சியாக செய்தலுக்கு அன் தஅபுத் என்று சொல்லுவார்கள். என்ன அர்த்தம் அன் தஅபுத் என்றால்? அப்படி என்றால் அல்லாஹுவை வணங்குங்கள் என்ற அர்த்தம் அல்ல. அன் தஅபுதல்லாஹ் என்றால் அல்லாஹுவை வணங்கிக் கொண்டே இருங்கள். அன் தஅபுதல்லாஹ் எப்படி? ஒரு தஸ்பீஹோடு கஅன்னக தராஹ், கஅன்னக தராஹ். அல்லாஹுவை நீங்கள் பார்ப்பதை போன்று வணங்கிக் கொண்டே இருங்கள். இதுதான் இஹ்சானுடைய பதில். அடுத்து வரக்கூடியது ஒரு நசீஹத், ஒரு எச்சரிக்கை. ஃபஇன் லம் தகுன் தராஹு, அவனை நீங்கள் பார்க்காவிட்டாலும் உள்ளத்தில் நிலைநிறுத்தி வையுங்கள். ஃபஇன்னஹு யராக், அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அன் தஅபுதல்லாஹ். அப்ப அல்லாஹுவை இபாதத் செய்யுங்கள், இபாதத் செய்து கொண்டே இருங்கள் என்றால் எதில்? தொழுகையில் மட்டுமா? இபாதத் என்றால் தொழுகை மட்டுமா? நோன்பு மட்டுமா? ஹஜ் மட்டுமா? ஜகாத் மட்டுமா? இபாதத் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி, குர்ஆன் சுன்னாவுடைய வழியில் செய்யப்படுகின்ற எல்லாம் இபாதத்து தான். ஒரு சகோதரனை பார்த்து புன்சிரிப்பு சிரித்தாலும் அதுவும் இபாதத்து தான். தன்னுடைய மனைவியோடு ஹலாலான முறையில் இணைவதும் இபாதத்து தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதன் இச்சைக்காக தன்னுடைய மனைவியோடு சேர்கிறான், அது சதக்காவா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹராமான வழி இருக்கும் பொழுது தன்னுடைய இச்சையை பயன்படுத்த அல்லாஹ் கொடுத்த ஹலாலான வழியை தேர்ந்தெடுக்கிறானே, அப்படி என்றால் அதுவும் சதக்கா தான், அதுவும் இபாதத்து தான். இப்போ இபாதத் என்பது அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி செய்யப்படுகின்ற எல்லாம் இபாதத்து தான். இப்போ வாழ்க்கையில் ஒரு நிமிடத்தில் இருந்து கூட அவன் விலக முடியாது அல்லாஹ்வுடைய பார்வையில் இருந்து. அல்லாஹ்வுடைய பார்வையில் இருக்கின்ற அவன் தன்னுடைய வாழ்வுடைய தொடக்கத்தில் இருந்து மரணம் வரை அல்லாஹ் தன்னை பார்ப்பதாக அவனை எல்லா செயல்களிலும் இபாதத் செய்தல் தான் இஹ்சான் ஆகும். இப்ப எல்லாம் அடங்கிரும். அதுல அழகிய குணங்களும் அடங்கிரும், தொழுகையும் அடங்கிரும், ஜகாத்தும் அடங்கிரும், உங்களுடைய பிள்ளைகளோடு நடந்து கொள்ளக்கூடிய முறையும் அடங்கிரும், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய குடும்பம், உறவுகள் எல்லாம் எல்லாம் இஹ்சான் என்ற வார்த்தையில் புதையும். ஏனென்றால் அது இபாதத் என்ற காரணத்தால். அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ் ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்சான் என்ற பதத்திற்கு விளக்கத்தை கேட்டவருக்கு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இன்னும் சில கேள்விகளை கேட்டுவிட்டு அந்த மனிதர் எழுந்து செல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், உமரை பார்த்து, உமரே, வந்தவர் யார் தெரியுமா? என்ன சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? வந்தவர் ஜிப்ரீல் வந்திருக்கிறார், அதாக்கும், உங்களிடத்திலே வந்தார் உங்களுடைய தீனை கற்றுக் கொடுப்பதற்காக. இது ஒரு கல்வி சபை. நாங்கள் இருவரும் பேசியது ஒரு கல்வி சபை. இதன் மூலமாக தீன் கற்றுக் கொடுக்கப்படுகிறது.
அப்போ இஸ்லாம் மட்டும் தீன் அல்ல, இஸ்லாம் தீனுடைய ஒரு அம்சம். ஈமான் மட்டும் தீன் அல்ல, ஈமான் தீனுடைய ஒரு அம்சம். இஹ்சான் மட்டும் தீன் அல்ல, இஹ்சான் தீனுடைய ஒரு அம்சம். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். சுப்ஹானல்லாஹ். இப்போ தீன் என்பதுதான் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட வழிமுறை. இந்த வழிமுறை மூன்றின் மீது அமையும். ஒன்று ஈமான், இன்னொன்று இஸ்லாம், இன்னொன்று இஹ்சான். இஹ்சானுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார்கள். இஹ்சான் பல தரஜாத்துகளை கொண்டது. எப்படி? அல் இஹ்சானு ஃபில் அஹ்வால், சூழ்நிலைகளில், யானி நியத்தில், நோக்கத்தில் இஹ்சான் அமையும். அல்லது இஹ்சானு ஃபில் அக்வால், வார்த்தைகளில் இஹ்சான் அமையும். அல்லது அல் இஹ்சானு ஃபில் அமாலி வல் அஃஆல், செயல்களில் இஹ்சான் அமையும். அல் இஹ்சானு மஅல் ஹல்க், படைப்புகளோடு இஹ்சான். அல் இஹ்சானு மஅல் காலிக், படைத்தவனோடு இஹ்சான். அல் இஹ்சானு மஅன் நஃப்ஸ், தன்னுடைய நஃப்ஸோடு இஹ்சான். அல் இஹ்சானு மஅல் கவுன், இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லாவற்றிலும் இஹ்சான் அமையும். எல்லா படைப்புகளோடும் இஹ்சானோடு செயல்பட வேண்டும் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் கொடுக்கப்பட்ட வரைமுறைகள். அல்லாஹு அக்பர். இந்த பாடத்தை படிக்கும் பொழுது ஒன்றை நாம் உணரலாம். அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட இந்த அழகிய தீன், அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அழகிய தீன், இந்த அழகிய தீனை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் வீணடிக்கிறோமா அல்லது இந்த தீனை அழகான முறையில் வெளிப்படுத்துகிறோமா என்று. சுப்ஹானல்லாஹ். பின்னால் வரக்கூடிய ஹதீதுகளை பார்த்தால் இதுவெல்லாம் நம்முடைய மார்க்கத்தில் இருக்கிறதா? இவ்வளவு அழகிய மார்க்கத்தையா நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? இதையா இன்னும் இந்த உலக மக்கள் அறியாமல் எம்மை தீவிரவாதிகளாகவும், எம்மை கொடூரமானவர்களாகவும், எம்மை பார்த்தால் ஒதுக்கி வைக்கக்கூடியவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணம் எமக்கு ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். அல் இஹ்சான் என்றால் என்ன? அரபி மொழியின்படி, லுகாவின்படி என்ன? ஒரு செயலை அழகாக்கி செய்தல். நம்முடைய தொடர்பு எப்படி? அல் இஹ்சானு மஅல் அஹ்லாக், குணத்தில் இஹ்சானை அமைத்தல், குணத்தில் இஹ்சானை அமைத்தல். உதாரணத்தோடு சொல்ல வேண்டும் என்றால், குணம் என்பது ஒன்று, இஹ்சான் என்பது அதற்கு மேல் உள்ளது. இது அதன் மீது அமையும், இஹ்சான் அந்த குணத்தின் மீது அமையும், அந்த செயலே அழகாகிவிடும். எப்படி? உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒருவர் தீங்கிழைத்தால் அவருக்கு நல்லது செய்தல் இஹ்சான். இது தீங்கிழைத்தால் அவருக்கு நல்லது செய்தல் இஹ்சான். ஒருவர் தீங்கிழைத்தால் அவரை மன்னித்தல் குணம். அது மன்னித்தவருக்கு அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் அவருக்கு நலவை கொடு என்று பிரார்த்தனை செய்வது இஹ்சான். அது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இஹ்சானை ஒரு நபித்தோழருக்கு கற்றுத் தருகிறார்கள். உக்பா இப்னு ஆமிர் அவர்களுக்கு. உக்பாவை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், சில் மன் கதஅக், உன்னை யார் வெட்டி வாழ்கிறானோ அவனோடு சேர்ந்து வாழ். இஹ்சான் அது. வஅதி மன் ஹரமக், உனக்கு யார் கொடுக்காமல் தடுத்து கொண்டானோ அவனுக்கு நீ கொடு. இஹ்சான் அது. வஅஃபு அம்மன் ஸலமக், உனக்கு யார் அநீதம் இழைத்தானோ அவனை நீ மன்னித்து விடு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நமக்கு வலியுறுத்தினார்கள். இன்றைய காலம் எப்படி? உனக்கு ஒருவன் ஒரு தீங்கிழைத்தால் அவனுக்கு நீ 2 தீங்களி, அல்லது உனக்கு ஒருவன் ஒரு தீங்கிழைத்தால் அது போன்ற தீங்கையாவது, அது போன்ற வேதனையாவது அவன் அனுபவிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விடு. எனக்கு அதை அவன் செஞ்சிட்டானா, நான் எப்படி கஷ்டத்தை உணரணும் அதே கஷ்டத்தை அவனும் உணரணும். இதுதான் இன்னைக்கு பெரும்பான்மையான மக்களுடைய குணம். ஆனால் முஹ்சினுடைய குணம் எது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான், எனக்கு அநீதம் இழைத்தவர்களை மன்னிக்க வேண்டும் என்று, எனக்கு தீங்கிழைத்தவர்களிடத்தில் பொறுமையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று, எனக்கு தடுத்தவர்களிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று, என்னை வெட்டி வாழ்பவர்களிடத்தில் சேர்ந்து வாழ வேண்டும் என்று. யார் யாருக்கு கட்டளையிட்டது இஹ்சானை? அல்லாஹ் தூதருக்கு கட்டளையிட்டான். தூதர் யாருக்கு கட்டளையிட்டார்கள்? எமக்கு கட்டளையிட்டார்கள். பழி வாங்குவதோ பழிக்கு பகை செய்வதோ இது யாருடைய குணம்? ஒரு முஹ்சினுடைய குணம் அல்ல. இது ஒரு முஸ்லிம் வாழ்க்கையில் கொண்டிருக்கக்கூடிய குணமாக வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் ஒரு முஹ்சின் இதை
கொண்டிருக்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஹ்சான் என்ற பதத்தை குர்ஆனிலே பல இடங்களில் பயன்படுத்துகிறான். சூரா பக்கராவுடைய 195வது வசனம், வஹ்சினு வஹ்சினு, இஹ்சானை எல்லோரும் கடைபிடியுங்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், முஹ்சின்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், ஜும்ஆவில் அடிக்கடி கேட்கக்கூடிய வசனம், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல் வல் இஹ்சான், அல்லாஹ் அத்லை ஏவுகிறான், இஹ்சானோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் ஏவுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான் சூரா நிசாவுடைய 36வது வசனம், வஅ்புதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்கள் பெற்றோர்களிடத்தில் இஹ்சானோடு நடந்து கொள்ளுங்கள். முடித்தானா? வபிதில் குர்பா, உங்களுடைய உறவினர்களோடும், வல் யதாமா, யதீம்களோடும், வல் மசாகீன், மிஸ்கீன்களோடும், வல் ஜாரிதில் குர்பா, உங்கள் அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர்களோடும், வல் ஜாரில் ஜுனுப், அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவர்களோடும், வஸ்ஸாஹிபி பில் ஜம்ப், உங்களுக்கு எப்போதும் தொடர்ந்து இருக்கக்கூடிய நண்பரோடும், வபினிஸ் சபீல், வழிப்போக்கர்களோடும், வமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய வழக்கரம் சொந்தமாக்கிய அடிமைகளோடும் இஹ்சானோடு நடந்து கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெற்றோர்களிடத்தில் எதை சொல்லுகிறான்? முதலில் இஹ்சானோடு நடந்து கொள்ளுங்கள். வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, எமக்கு என்ன தெரியும் பெற்றோர்களுடைய இஹ்சானோடு நடந்து கொண்டால் என்றால்? பெற்றோர்களிடத்தில் கோபமடையாமல் இருப்பது, அவர்கள் சொல்லுவதற்கு கட்டுப்படுவது, அவர்கள் ஒன்றை ஏவினால் செயல்படுத்துவது, அவர்களுடைய மனம் புண்படாதபடி நடந்து கொள்வது. அல்லாஹ்வுடைய தூதர் இஹ்சானை பெற்றோர்கள் வாழும் பொழுதும் மரணித்ததற்கு பிறகும் கடைபிடிக்க சொன்னார்கள். இஹ்சானை எப்படி பெற்றோர்களோடு இறந்ததற்கு பிறகு கடைபிடிக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிறார்கள் பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய பெற்றோர்கள் மரணித்ததற்கு பிறகும் பெற்றோர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனை உண்டா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆம். அவர்கள் இறந்ததற்கு பிறகு அவர்களுக்காக துஆ செய்வது, அவர்களுக்காக பாவ மன்னிப்பை தேடுவது, அவர்கள் ஏதாவது வாக்களித்திருந்தால் நிறைவேற்றுவது. இஹ்சானை பாருங்கள். வஇக்ராமு ஸதீகிஹிமா, அவர்களுடைய நண்பர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பது. இதை இஹ்சான், இஸ்லாம் சொல்லக்கூடிய இஹ்சான். பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல, அடுத்த தரமும் செல்லும், அழகாக்கும் அந்த உறவை. எப்படி? அவர்களுடைய நண்பர்கள் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களை நீங்கள் பார்த்தால், வஇக்ராமு ஸதீகிஹிமா, அவர்களுடைய நண்பர்களிடத்தில் கண்ணியத்தோடு நடந்து கொள்வது. அல்லாஹு அக்பர். என்ன தீன் பாருங்கள் இது. அவர்கள் எந்த உறவை சேர்த்து வாழ்ந்தார்களோ, அவர்கள் மூலமாக எந்த உறவு வந்ததோ அந்த உறவோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல், இது பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடையாகும். இப்ப எல்லா மதமும் எல்லா கோட்பாடுகளும் என்ன சொல்லும்? உங்கள் பெற்றோர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை, அவர்களுக்கு கட்டுப்படுவது, அவர்களுக்கு தீங்கிழைக்காமல் இருப்பது, அவர்களுக்கு செலவுக்கு பணம் கொடுப்பது, அவ்வளவுதான். வாழ்வோடு முடித்துவிடும். இஸ்லாம் அடுத்த தரம் கொண்டு செல்லும். என்ன தரத்திற்கு? இஹ்சான் என்ற தரத்திற்கு. எப்படி? அவர்கள் மரணித்து விட்டால் அவர்களுடைய நண்பர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள், அவர்கள் எந்த உறவை சேர்த்து வாழ்ந்தார்களோ அதை உறவாக்கிக் கொள், அவர்களுக்காக துஆ செய், அவர்களுக்காக பாவ மன்னிப்பை தேடுகின்ற. அல் இஹ்சானு மஅல் அவுலாத், தன்னுடைய குழந்தைகளோடு இஹ்சானோடு நடந்து கொள்ளுதல். ஒரு உதாரணங்கள் தான் சொல்லிட்டு வர்றேன், இது இல்ல முழுமையான உரை. அல் இஹ்சானு மஅல் அவுலாத், பிள்ளைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல். இதுல முதல் முறை அது. என் பிள்ளைகிட்ட நல்ல முறையில் நடந்து கொள்ளணும், என் பிள்ளையை நல்ல முறையில் வளர்க்கணும் நினைச்சா அவர் செய்யக்கூடிய முதல் வேலை என்ன? அவர் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல என்ன சொன்னீங்க கமால் பாய்? நல்ல பேர் வைக்கணும். சரி, நல்ல மனைவியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அல் இஹ்சானு மஅல் அவுலாத், பிள்ளைகளிடத்தில் நல்ல முறையில் நடந்து பிள்ளைகள் நல்ல முறையில் வளர வேண்டும் என்றால் அவன் செய்ய வேண்டிய வேலை என்ன? முதல்ல பொண்ணு பார்க்கும்போது தனக்கு பார்க்க கூடாது, தன்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்குரிய பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏன்? கணவன் மனைவியுடைய உறவு ரொம்ப கம்மியான வருஷம் தான், அப்படியா இல்லையா? ரொம்ப கம்மியான வருஷம் தான் கணவன் மனைவியுடைய உறவு.
மௌத்த சொல்லல நான். வாழ்க்கையிலேயே கொஞ்ச காலம் தான், ஒரு 5 வருஷம் 6 வருஷம் உங்களுடைய மடி, மனைவியுடைய மடி உங்களுக்கு சொந்தமா இருக்குமா? அதுக்கு பிறகு யாருக்கு அந்த மடி? உங்களுடைய பிள்ளைகளுக்கு. ஒரு 5 வருஷம் தான் கணவன் மனைவி. அதற்கு பிறகு உங்களுக்குன்னு ஒரு போஸ்ட் வந்துடும், உங்களுடைய மனைவிக்குன்னு ஒரு போஸ்ட் வந்துடும். என்ன போஸ்ட்? நீங்கள் தந்தை தாய், அவ்வளவுதான். கணவன் மனைவியுடைய உறவு அதற்கு பிறகு இல்ல மஷா அல்லாஹ் இருக்கலாம், மௌத்து வரைக்கும் கணவன் மனைவியாகவே வாழக்கூடியவர்கள் இருக்கலாம். ஆனா இந்த 3 வருஷம் ஆரம்ப கால ஒரு 5 வருஷம் 6 வருஷம் உடைய தொடர்பா கடைசி வரைக்கும் இருக்கு என் இடத்துல. இன்னைக்கு முஹ்சின்கள்ட்ட அப்படி இருக்காது. நம்மள மாதிரி முஸ்லிம்கள்ட்ட எப்படி இருக்கும்? ஒரு 5 வருஷம் தான் போன் பண்ண அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்னி உஹிப்புகி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, அவ்வளவுதான். ஒரு 6வது வருஷம் போச்சுன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு என்ன விஷயம், அவ்வளவுதான். அப்புறம் வச்சுட்டு பிஸியா இருக்க, கால் பண்றேன், இதா இருக்கும். அப்படிதானே கணவன் மனைவியுடைய வாழ்க்கை? அந்த உறவு என்பது ஒரு 6 வருஷம் தான். அதற்கு பிறகு தந்தை தாயுடைய போஸ்ட் வந்துடும். பிள்ளைகளை வளர்க்கணும், பிள்ளைகளை மேலாக்கணும், அதுக்காகவே 2 பேருமே நேரங்களை செலவழிப்பாங்களே தவிர தனக்குங்கிற உறவுக்கு நேரம் கம்மியாயிரும். இப்போ பிள்ளைகளை இஹ்சானோடு வளர்க்க வேண்டும் என்றால் அவன் தேர்ந்தெடுக்க வேண்டிய முதல் இஹ்சான் அது மனைவியை நல்ல முறையில் தேர்ந்தெடுக்க வேண்டும். சரி, தப்பு பண்ணிட்டா மறுபடியும் சான்ஸ் இருக்கான எங்க கேட்க கூடாது. 2வது பிள்ளைகளுக்கு நல்ல பெயரை தேர்ந்தெடுத்தல். இதுவெல்லாம் இஹ்சானுடைய தரம். ஒரு நல்ல ஹதீஸ், சுப்ஹானல்லாஹ், வல்லாஹி பக்கைத்து. இந்த ஹதீஸை படிச்சு முடிச்ச உடனே அல்லாஹ் அக்பர், வல்லாஹி பக்கைத்து, அழுதுட்டேன். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் ஒரு மிஸ்கீனான பெண் வருகிறார்கள். நல்லா கேளுங்க இந்த ஹதீஸை. இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அழகை கவனியுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட ஒரு பெண்மணி வர்றாங்க, மிஸ்கீனா, ஒரு ஏழையான பெண்மணி. 2 குழந்தைகளை சுமந்து கொண்டு வருகிறார்கள். சாப்பாடு கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட வீட்டில், ரசூலுல்லாஹ்வுடைய வீடு என்ன இருக்கும்? பேரித்தம்பழம். வந்தவங்க 3 பேர்னால இருக்கக்கூடிய 3 பேரித்தம்பழத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அல்லாஹு அக்பர். ஹபீபுடைய வீட்டில் 3 பேரித்தம்பழம் தான் கொடுத்து விடுகிறார்கள். அந்த தாய் தன்னுடைய இரக்க குணத்தோடு ஒரு பிள்ளைக்கு ஒரு பேரிச்சம்பழம், இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு பேரித்தம்பழம், இன்னொரு பேரித்தம்பழத்தை தனக்கு வச்சு கொள்றாங்க. நியாயமான பங்கீடு, எந்த அநீதமும் இல்லை அதுல. அந்த பிள்ளைகள் சாப்பிடுது, தாய் பார்க்கறாங்க. இன்னொரு பிள்ளையும் சாப்பிட்டு முடிச்சிருச்சு. இந்த பேரித்தம்பழத்தை வாயில வைக்க போறாங்கல்ல, அந்த பிள்ளைங்க கேட்குது, எனக்கு அந்த பேரத்தை கொடுத்துருங்க, எனக்கு அந்த உணவை கொடுத்துருங்கன்னு சொல்லி தாய் இறக்கப்பட்டு அதை 2ஆ பங்கு வச்சு ஒரு பிள்ளைக்கு ஒரு பங்கு, இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு பங்கு கொடுத்துறாங்க. மிஸ்கீனா, ஏழை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஃபஅஜபனி ஷஅனுஹா, அந்த பெண்ணுடைய அந்த செயல் என்னை ஆச்சரியப்படுத்தி விட்டது. இதான் இஹ்சான். நல்ல முறையில் நடந்து கொள்ள குணம் என்ன? 3 பேருக்கு 3 பங்கு வைக்கிறது குணம். இஹ்சான் என்ன? அந்த 2 பேரும் தேவையை கேட்கும் பொழுது பிரிச்சு பங்கு வச்சு கொடுத்தது இஹ்சான். புரிஞ்சு கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடன், தன் கணவன் வந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த செயலை சொல்றாங்க. இப்படி ஒரு பெண், இந்த செயல் என்னை ஆச்சரியப்படுத்தி விட்டது தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ கத் அவ்ஜப லஹா பிஹல் ஜன்னah, இந்த செயலால் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கடமையாக்கி விட்டான். அல்லது அவஅதக பிஹா மினன் நார், இந்த செயலால் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் நரக விடுதலையை அளித்து விட்டான். இஹ்சான் அது. இப்ப இஹ்சான் அது ரொம்ப கம்மியான செயல் தான். அது ரொம்ப பெரிய செயல்லாம் கிடையாது. ஜிஹாது செய்யறது அல்லது பெரிய பெரிய தொழுகைகளை தொழுறதெல்லாம் கிடையாது. சாதாரண ஒரு செயல். இந்த செயல் அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருச்சுன்னா, அல்லாஹ்வுக்கு மட்டும் இந்த செயல் பிடிச்சிருச்சுன்னா, சுப்ஹானல்லாஹ், அதனுடைய கூலி அவன் வாழ்க்கையில் எவ்வளவு கொடிய பாவம் செய்திருந்தாலும் மன்னிச்சு சொர்க்கத்துக்கு போன்றுவான். இஹ்சான் அவ்வளவு தரமுடையது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ கதபல் இஹ்சான அலா குல்லி ஷை, அல்லாஹ் இஹ்சானை ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். இஹ்சானை ஒவ்வொரு விஷயத்திலும். எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇதா கதல்தும் ஃபஅஹ்சினு, ஒன்றை கொலை செய்தால் அழகிய முறையில் கொலை செய்யுங்கள், ஒரு உணவுக்காக. ஃபஇதா ذبحتم فأحسنوا, அறுத்தால் இஹ்சானோடு அருங்கள். அறுக்கிறது இஹ்சான். அதில் எப்படி இஹ்சானை கடைபிடிக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் அறுக்கக்கூடிய கருவியை முதலில் தீட்டிக் கொள்ளுங்கள், இது இஹ்சான்.
கத்தி வச்சு அறுக்கிறது குணம். இஹ்சான் என்ன? அதை நல்ல தீட்டிக் கொள்ளுங்க. ஏன்? நீங்கள் அறுக்கும் பொழுது அந்த பிராணி மகிழ்ச்சியான முறையில், நிம்மதியான முறையில் ரூஹை விட வேண்டும். இதுதான் இஸ்லாம். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய இஹ்சான். ஆடு மாடுகளை அறுக்கிறது உங்களுடைய குணமாக இருக்கலாம். அறுக்கும் பொழுது அந்த ஆட்டிற்கோ அந்த மாட்டிற்கோ அந்த கோழிக்கோ என்ன செய்யக்கூடாது? தீங்கு தரக்கூடாது. அது வேதனை அடையும்படி நடந்து கொள்ளக்கூடாது. அதற்கு எது இலகுவானதோ உயிரை பிரிவதற்கு அதை செய்து விடுங்கள். ஆனா இன்னைக்கு ஒரு ஆடு மாடுகளை அறுக்கக்கூடிய விஷயத்தில் கூட கண்ணியத்தை பேண வேண்டிய முஸ்லிம் சமூகம், பேணுகின்ற முஸ்லிம் சமூகத்திற்கு பேர் என்ன? தீவிரவாதி. தங்களை தவிர யாரும் இந்த பூமியில் வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள், உலகத்தில் தீவிரவாதத்தை செயல்படுத்துபவர்கள். அவர்களுடைய வேலையே உலகத்தில் மக்களை கொல்லுவது, அழிப்பது, பாம் போடுவது. இதுதான். இந்த பெயர் ஏன் வந்தது என்று நேற்று ஒரு சகோதரோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்னிடத்தில் சொன்னார். நல்ல கருத்து தான். இஸ்லாமோடு தீவிரவாதம் ஏன் இணைக்கப்படுகிறது தெரியுமா? எந்த மதத்தோடும் தீவிரவாதம் இணைக்கப்படாமல். தீவிரவாதிகள் எல்லா மதத்திலும் இருக்கிறார்கள், அதற்கு மதம் கிடையாது. ஆனால் இஸ்லாமோடு மட்டும் இந்த தீவிரவாத தன்மை ஏன் இணைக்கப்படுகிறது? ஒரு கிறிஸ்துவன் தான் கிறிஸ்துவன் என்பதால் தீவிரவாதம் செய்யவில்லை. ஒரு இந்து தான் இந்து என்பதால் தீவிரவாதம் செய்யவில்லை. ஆனால் ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடிய சிலர் சில விஷயத்தை செய்துவிட்டு என்ன சொல்கிறார்கள்? அதை ஜிஹாத் என்கிறார்கள், எங்கள் தூதருடைய வழிமுறை என்கிறார்கள், எங்கள் மார்க்கம் என்கிறார்கள். அதற்கு அல்லாஹ் அக்பர் என்ற கோஷத்தை, என்ற திக்ரை பயன்படுத்துகிறார்கள். இஸ்லாம் என்று அவர்கள் செய்வதால் தான் இஸ்லாமிற்கு, முஸ்லிம்களுக்கு இந்த பெயர் வருகிறது என்ற ஒரு கருத்தை சொன்னார். அல்லாஹ்வுடைய தீன் ஒரு அறுக்கக்கூடிய ஆடு மாடுகளை அறுக்கக்கூடிய விஷயத்தில் கூட கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்ற, இஹ்சானை கொடுக்க வேண்டும் என்ற கட்டளையை கொடுத்திருக்கிறது. இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இஹ்சான் என்ற வார்த்தைக்குரிய விளக்கத்தை சொன்னார்கள். அது குறைவான செயல்தான், ஆனால் அல்லாஹ்வுடைய பெரும் பெரும் கூலிகளை தரக்கூடிய ஒரு செயலாக அது அமையும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள், சொர்க்கத்தில் ஒரு மனிதன் நடந்து வரக்கூடிய காட்சியை நான் பார்த்தேன். அங்கும் இங்கும் சென்று கொண்டிருந்தான் சொர்க்கவாதி. அவன் என்ன செய்தான்? ஒரு பாதையின் வழியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பாதைக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு மரத்தை அங்கிருந்து அகற்றினான். மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய மரத்தை அங்கிருந்து அகற்றினான். இவனை நான் பார்த்தேன் சொர்க்கத்தில் நடந்து வரக்கூடிய காட்சியை. அவர் ஏதோ சாதாரணமா செஞ்சுட்டு போயிட்டார், அவ்வளவுதான். அந்த மனிதர் பாதையில் ஒரு இடையூறு இருக்கு, ஒரு மரம், அதை வெட்டி நகர்த்தி போட்டு போயிட்டார், மக்களுக்கு தீங்கு தரக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் இவரை எங்க கொண்டு வருகிறது? எங்கே கொண்டு வருகிறது? தூதருடைய நாவால் இவருடைய செயலை கூற வைத்து மறுமை வரை பாதுகாக்கிறது இவருடைய செயலை. ஏன்? இஹ்சானோடு அந்த செயலை செய்ததால். அல்லாஹு அக்பர். யோசித்து பாருங்க. அவருக்கு தெரியுமா? அவர் நினைச்சிருப்பாரா அந்த மனிதர், என் பேர் அல்லாஹ்வுடைய தூதர், இறுதி நபி சொல்லுவாங்கன்னு சொல்லி, என் சம்பவத்தை இந்த மக்களுக்கு பாடமா விளக்குவாங்கன்னு சொல்லி சொல்லி நினைச்சிருப்பாரா? நினைச்சிருங்க. இப்ப இஹ்சானோடு ஒரு செயல் செய்யப்பட்டால், அல்லாஹ்விடத்தில் அந்த செயல் அங்கீகரிக்கப்பட்டால், உலகம் முடியும் வரை அல்லாஹ் அந்த செயலில் நிலைத்திருக்க செய்வான். பல செயல்களை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் பாதையில் செல்லும் பொழுது ஒரு முள்ளை நகர்த்தி சென்றார். முள்ளை நகர்த்திட்டு போனார். அவர் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினார். அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து விட்டான். அங்க தௌபாலாம் கேட்கல, கண்ணீர் மழை பொழியல, ஒரு சின்ன செயல், அல்லாஹ் அதன் காரணமாக அவருடைய பாவத்தை மன்னித்தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டிய காரணத்தால் ஒரு உபச்சாரியை அல்லாஹ் மன்னித்து சொர்க்கத்தில் அனுப்பினான். ஒரு பூனையை கட்டி போட்டு கொடுமைப்படுத்தியதால் ஒரு பெண்ணை அல்லாஹ் நரகவாதியாக மாற்றினான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் தனக்கு தகுதி இருக்கும் பொழுதும் வாக்குவாதத்தை விட்டு விட்டு சென்று விட்டால் இவனுக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை நான் பார்த்தேன். இவனுக்கு ஒரு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை அல்லாஹ் கொடுப்பதாக நான் கருதுகிறேன். அல்லாஹ் இவனுக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை தருவான். இப்போது வாக்குவாதம் செய்யும் பொழுது அவனிடத்திலே நீதம் இருந்தாலும், அவனிடத்திலே ஹக் இருந்தாலும் வேண்டாம் விவாதம் என்று
எழுந்து சென்று விட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இஹ்சானுடைய தரத்தை அடுக்கிக் கொண்டு இருந்தார்கள். அல்லாஹ் கூறுகிறான், யார் முஹ்சின்கள், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah, விரைந்து வாருங்கள் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கம், சொர்க்கத்தின் பக்கம். அர்துஹா அஸ்ஸமாவாத்து வல் அர்த், அதனுடைய நீளம் வானம் பூமிகளை விட விசாலமானது அது சொர்க்கம். உஇத்தத் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்காக அல்லாஹ் அதை தயாரித்து வைத்திருக்கிறான். இப்போ முத்தகீன்னா யாரு நம்ம எண்ணுவோம்? யார் இந்த மாதிரி நல்ல அப்பா போட்டு நல்ல தலப்பாவை கெட்டிக்கிட்டு அல்லது கந்தூரா மேல கத்தரா போட்டுக்கிட்டு தஸ்பீ மணியை கையில உருட்டிட்டு பள்ளிவாசல்ல யார் இருக்காங்களோ இவர் தான் முத்தகி, இவர் தான் இறையச்சமுடையவர், இவர் தான் அல்லாஹ்வுடைய நேசர். அவருக்குன்னு ஒரு தோற்றம் இருக்கும், அவருக்குன்னு ஒரு பாதை இருக்கும். அவர் வரும்பொழுது பின்னாடி 4 பேர் நடந்து வரணும், அவருடைய கண்ணியம் எல்லாருக்கும் தெரியணும், எல்லாரும் அவரிடத்துல வந்து பேசணும், கை கொடுக்கணும், முசாபஹா செய்யணும். இதான் ஒரு முத்தகிக்கு நாம் வச்சிருக்க அடையாளம். அல்லாஹ் யாரை முத்தகி என்கிறான்? இந்த முத்தகிக்காக அல்லாஹ் சொர்க்கத்தை தயாரித்திருக்கிறானே அவர் யார்? அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா. செலவழிக்கிறது குணம், செலவழிக்கிறது குணம். இஹ்சானோடு செலவழித்தர் யார் தெரியுமா? தனக்கு இல்லை என்றாலும் கொடுப்பான். அவன் கஷ்டத்தில் இருக்கான், அவனுக்கே வழி இல்லை, இந்த நேரத்திலும் அவன் செலவு செய்வான். சரி, எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, அவன் சந்தோஷமா இருக்கட்டும் விட்டுருவான். இவர் யார்? முஹ்சின். அல்லாஹ் அக்பர். ஆனா நம்ம எப்படி? ஏன் செல்வம், என்னுடைய பொருள் எனக்கு. ஒரு அவசரம், உங்க காரை கொஞ்சம் ஓட்ட கொடுத்தீங்கன்னா போயிட்டு வந்துடுற. என் காரை என்ன தவிர யாரும் தொடக்கூடாது, என் காரை என்ன தவிர யாரும் ஓட்டக்கூடாது. அல்லாஹ் அக்பர். என்னுடைய பொருளை என்ன தவிர யாரும் பயன்படுத்தக்கூடாது. சதக்காவா வச்சுட்டு போ, 10 ரூபா 20 ரூபா கொண்டு போ. இவர்கள் சாதாரண குணத்தை கடைபிடிப்பவர்கள். ஆனால் முஹ்சின் யார்? தனக்கே இல்லை, அவனுக்கே கொடுக்க முடியாது. ஒரு 5 திர்ஹம் தான் அவனுக்கு இருக்கும் சாப்பாட்டுக்கு, அதுல 2 திர்ஹத்தை கொடுத்து நீ இதில் சாப்பிட்டுக்கம்மா, அவ்வளவுதான் முஹ்சின். அல்லாஹ் சொல்கிறான் அடுத்து, வல் காஸிமீனல் கைத், கோபத்தை விழுங்குவான். இவன் யார்? முத்தகி. இங்கே அல்லாஹ் தொழுகையை சொல்லவில்லை, இங்கே அல்லாஹ் பெரும்பாவங்களை விட்டு விலகுவதை சொல்லவில்லை. நாம் எதை ஒரு அற்பமான ஒரு குணமாக, சாதாரண குணம், கோபப்படுறதா அது என்னுடைய இயற்கை, அப்பா அதெல்லாம் மாற்ற முடியாது என்னால அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? ரோஷப்படுறதா அது என்னுடைய குணம், ரோஷப்படாம நான் எப்படி இருக்க முடியும்? எனக்குன்னு ஒரு தகுதி இருக்குல்ல, எனக்குன்னு ஒரு குணம் இருக்குல்ல. அல்லாஹ் சொல்றான், முத்தகியா நீ தொழுகையை பற்றி அல்லாஹ் அங்கே சொல்லவில்லை, நீ ஜக்காத்தை பற்றி அல்லாஹ் சொல்லவில்லை. இதுவெல்லாம் நிபந்தனை, நீ செய்துதான் ஆக வேண்டும், நீ செய்யாம தப்பிக்க முடியாது. வல் காஸிமீனல் கைத், கோபத்தை விழுங்குவான். வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், இந்த முஹ்சின்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹு அக்பர். அப்போ நம்ம எல்லா விஷயத்தையும் இஹ்சானோடு பார்த்தால் நமக்கு எளிதா இருக்கும், இப்படிதானே? இது ஒரு செயல், இதை இஹ்சானோடு செய்தால் யாருடைய முஹப்பத் கிடைக்கும்? யாருடைய முஹப்பா? அல்லாஹ்வுடைய முஹப்பா. கோபமா நான் கட்டுப்படுத்துகிறேன், யாருக்காக? இஹ்சானை அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டும் என்பதற்காக. என் கோபத்தை கட்டுப்படுத்தி என்ன அழகாக்குறேன், யாருக்காக? அல்லாஹ்வுக்கு. எல்லா செயலிலும் இஹ்சானை கடைபிடித்தல். உங்கள் வீட்டுக்குள் நுழையும் பொழுது கூட இஹ்சானை கடைபிடித்தல். அல்லாஹ்வுக்காக நான் போறேன் என் வீட்டுக்குள்ள. இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா வீட்டுக்குள்ள போகும்போது, வீட்டு வாசலுக்கு வந்துட்டாங்கன்னா நல்ல சீவி நல்ல ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக்கி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு உள்ள நுழைவாங்க. சஹாபாக்கெல்லாம் கேலி பண்ணாங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸை பாருங்க ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது அலங்கரிச்சிட்டு போறாரு சொல்லி. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என் மனைவி எனக்காக அலங்கரித்திருக்கிறாள், நான் அவளுக்காக அலங்கரிப்பது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கிறதா? நம்ம இப்படி, நம்ம எந்த கோலத்திலையும் ஆபீஸ்ல இருந்து 7 மணி நேரம் முளைச்சிட்டு தலை பரட்டையா இருக்கும், முகமெல்லாம் தூசி படிஞ்சிருக்கும், ஆடை எல்லாம் அழுக்கா இருக்கும், அதை பத்திலாம் நமக்கு கவலை கிடையாது. ஆனா வீட்டுக்கு போய் மனைவி கொஞ்சம் அசதியிலிருந்து தலை வராம தூங்கிட்டாங்கன்னா என்ன ஆகும்? உள்ள போய் அவர் தலைவாரி மனைவியை பார்த்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? இப்ப இஹ்சானை எந்த விஷயத்தை கடைபிடித்தால் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா
தன்னுடைய மனைவிக்கு முன்னால் நான் அழகாக இருக்க வேண்டும். யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. இஹ்சான் என்ற தரத்தை அடைவதற்காக. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இந்த முஹ்சின்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இஹ்சான் என்ற தரத்தை அடைகிறதுக்கு பள்ளியிலே 24 மணி நேரத்தில் உட்கார்ந்து தஹஜத் தொழுது, கியாமுல் லைல் தொழுது, 5 வக்தையும் தொழுது, முன் சுன்னத் பின் சுன்னத்தெல்லாம் பேணி தொழுது, இதுவெல்லாம் மார்க்க கடமைகள். இதை செய்தால் மட்டும் இஹ்சானை அடைய முடியாது. ரஃபி பாய் சொன்ன மாதிரி தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண்மணி இரவு வணக்கத்தை தொழுதால், 5 நேர தொழுகையை தொழுதால், ஆனால் அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்தால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த பெண்ணிடத்தில் எந்த நன்மையும் இல்லை, நரகவாதி. ஒரு பெண் கடமையான தொழுகையை தான் தொழுதால், 5 நேர நோன்பை கடமையில் தான் வைத்தால், முடிந்த அளவு சதக்கா செய்தால், ஆனால் யாருக்கும் இந்த பெண்ணால் தொல்லை இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவள் சொர்க்கவாதி. இதுதான் இஸ்லாம். இஸ்லாமை இன்னைக்கு எப்படி சுருக்கிட்டோம்? அபிபாய் சொன்ன மாதிரி கையாற்றுதலையும், தக்பீர் கட்டுறதிலையும், சலாம் கொடுக்கிறதிலையும், இதெல்லாம் பேசப்பட வேண்டிய விஷயம், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இது மட்டுமே எமக்கு ஒரு தீனாக தெரிகிறது. குணம் என்று வந்தால் வழங்குகிறோம். அக்கீதாவை படிப்பது கடமைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அக்கீதாவை படிக்கக்கூடிய பலர் செயல்படுத்தும் பொழுது இஹ்சானை கடைபிடிப்பதில்லை. அதான் இங்க பிரச்சனை. சமூகத்தில் என்ன பிரச்சனை? நான் சத்தியம், நீ அசத்தியம், நான் ஹக்கு, நீ பாத்தில், நான் சொர்க்கவாதி, நீ நரகவாதி, இப்படின்னு சொல்றதுலதான் ஆர்வம் இருக்கே தவிர, இந்த செய்தியை இஹ்சானுடைய தரத்தில் தூதர் சொன்ன முறையில் எப்படி சொல்வது ஆர்வம் கிடையாது. ஸைத் இப்னு சுஅனா, ஒரு யூத பாதிரி, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கடன் கொடுத்து கடனை வாங்கக்கூடிய நாள் வருவதற்கு முன்னால் வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டையை பிடிக்கிறார். சஹாபாக்களுக்கு முன்னிலையில் கடனை திருப்பி கொடு முஹம்மதே, முஹம்மதின் குடும்பம் இப்படித்தான் செய்யும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஅதல்லாஹ், இப்படி அல்லாஹ்வுடைய தூதரை ஏசுகிறார். உமர் சொன்னார்கள், யார் நீ? உன் தலையை வெட்டுவேன், உனக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு உடன்படிக்கை இல்லை என்றால். தூதர் சொன்னார்கள், உமரே, உன்னிடத்தில் இந்த குணத்தை நான் எதிர்பார்க்கவில்லையே, நீ எனக்கு கட்டளையிட்டு இருக்க வேண்டும், கடனை திருப்பிக் கொடுங்கள் தூதரே என்று. நீங்கள் அவருக்கு சொல்லி இருக்க வேண்டும், நல்ல முறையில் நடந்து கொண்டு கடனை வாங்கி செல்லுங்கள் என்று. அதற்கு பதிலாக கோபப்படுகிறாயே உமரே. இஹ்சான், தூதர் கற்றுக் கொடுக்கிறார்கள் இஹ்சானை. இப்படி நடந்து கொண்டதால் கடனை திருப்பிக் கொடு, அதற்கு பகரமாக இவ்வளவு ஒரு அளவு பேரித்த மலத்தையும் அதிகரித்துக் கொடு. அவருடைய மனதை வேதனைப்படுத்தியதால் இஹ்சான், தூதர் கற்றுக் கொடுத்த இஹ்சான். அவர் செல்லும் பொழுது சொன்னார் உமர் அவர்களிடத்திலே, நான் யார் தெரியுமா? சொன்னார்கள், நீங்கள் யார்? நான் ஸைத் இப்னு சுஅனா, யூத பாதிரியா நீங்கள்? நீங்களா இப்படி நடந்து கொண்டீர்கள்? ஆம், தௌராத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய குணம் என்று 2ஐ படைத்தேன். அறியாமை மிஞ்சும் பொழுது இரக்க குணத்தை கடைபிடிப்பார், அறியாமையினுடைய எல்லையை கடந்தாலும் அவரிடத்தில் இரக்க குணம்தான் மீதி இருக்கும். இந்த 2 குணத்தையும் நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்ட, பார்த்துட்ட. இன்னி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இதா இஸ்லாம், இதா இஹ்சான். தூதர் கடைபிடித்த இஹ்சானால் மக்கள் இஸ்லாமை நோக்கி வந்தார்கள். இன்னைக்கு பேச்சிலையும், எழுத்திலையும், புத்தகத்திலையும், குர்ஆனை கொண்டு வாதம் செய்யறதிலையும், நிரூபிக்கிறதிலையும், அவங்களுடைய மதத்தை கொண்டு வந்து நிரூபித்து உங்களுடைய வேதம் இப்படி கூறி இருக்கிறது என்று சொல்வதிலும் இஸ்லாம் இருக்கிறதை தவிர, அழைக்கக்கூடியவரிடத்திலோ அல்லது அழைக்கக்கூடிய முறையிலோ அல்லது எடுத்து வைக்கக்கூடிய முறையிலோ இஹ்சான் இல்ல. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இப்போ இஸ்லாம் உடைய அழகு இது. இந்த அழகை ஒரு முஹ்சின் பின்பற்றினால் அவனை பார்த்து இந்த உலகம் வியக்கும். அவன் இருக்கக்கூடிய வழியை தேடி உலக மக்கள் ஓடி வருவார்கள். ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நஜாஷி மன்னருக்கு முன்னால் பேசிய அந்த உரை ஏதோ 2-3 நிமிஷம் தான். ஒட்டுமொத்த இஸ்லாம் என்றால் என்ன, ஒட்டுமொத்த இஹ்சான் என்றால் என்ன என்பதை அந்த உரை தெளிவாக சொல்லும். என்ன உரை அது? எழுந்து நின்றார், அல்லாஹு அக்பர். ஒரு வாலிபர், ஐயுகல் மலிக், அரசரே, நாங்கள் அறியாமை கால சமூகத்திலே வாழ்ந்தோம், சிலைகளை வணங்கினோம், இறந்தவற்றை சாப்பிட்டோம், மானக்கேடானவற்றில் பக்கம் நெருங்கினோம், உறவுகளை துண்டித்து வாழ்ந்தோம், அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்தோம், எங்களிலே பலம் உள்ளவர் பலகீனமானவரிடமிருந்து பிடுங்கி சாப்பிட்டார். இப்படித்தான் நாங்கள் இருந்தோம் ரசூல் எங்களிடத்திலே வரும் வரை.
அந்த ரசூலுடைய குணத்தை அறிந்திருந்தோம், அவர்களுடைய உண்மையை அறிந்திருந்தோம், அமானிதத்தை அறிந்திருந்தோம், மன்னிக்கும் குணத்தை அறிந்திருந்தோம். அவர் எங்களை அல்லாஹ்வை வணங்குவதன் பக்கம் அழைத்தார், அவனுக்கு இபாதத் செய்வதன் பக்கம் அழைத்தார். நாங்கள் வணங்கிக் கொண்டிருந்த சிலைகளையும் எங்களுடைய முன்னோர்களையும் புறக்கணிக்கும்படி கூறினார். எங்களுக்கு உண்மையை ஏவினார். எங்களுக்கு அமானிதங்களை முறையாக ஒப்படைக்க வேண்டும் என்று ஏவினார். எங்களுக்கு உறவுகளை சேர்த்து வாழ வேண்டும் என்று ஏவினார். எங்களுக்கு அண்டை வீட்டார்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஏவினார். இரத்தங்களை ஓட்டுவதை விட்டும் ஹராமான காரியங்களிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்றும் எங்களுக்கு கட்டளையிட்டார். எங்களை மானக்கேடான விஷயங்களிலிருந்து தடுத்தார். பொய் சாட்சி கூறுவதை தடுத்தார். எத்தீம்களுடைய செல்வத்தை சாப்பிடுவதை தடுத்தார். கற்புள்ள பெண்கள் மீது பழி கூறுவதை தடுத்தார். எங்களுக்கு அல்லாஹ்வை வணங்கும்படியும் அவனை தவிர எதையும் இணையாக்க கூடாது என்பதையும், தொழுகையும் ஜகாத்தையும் நோன்பையும் இஸ்லாமிய மார்க்கத்துடைய கடமைகளையும் எங்களுக்கு ஏவினார். நாங்கள் அதை உண்மைப்படுத்தினோம், அதை ஈமான் கொண்டோம், அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை பின்பற்றினோம். அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்காமல், அவனுக்கு எதையும் இணையாக்காமல், அவன் ஹராமாக்கியதை நாங்கள் ஹராமாக்கி கொண்டோம், ஹலாலாக்கியதை ஹலாலாக்கி கொண்டோம். நாங்கள் தான் முஸ்லிம்கள். இதுல தொழுகையோடு மட்டும் முடிச்சுட்டாங்களா? ஜக்காத்தோடு மட்டும் முடிச்சுட்டாங்களா? நம்மள்ட்ட கேட்டா இஸ்லாம்னா இதான் இஸ்லாம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அவ்வளவுதான். இதை பின்பற்றினா சொர்க்கவாதி, இல்லைன்னா நரகத்துக்கு போயிருவா, அவ்வளவுதான். உன்னை எச்சரிக்கிற வந்துரு. இது மட்டுமல்ல இஸ்லாமுடைய அழைப்பு. இதுவும் இஸ்லாமுடைய அழைப்பு தான். ஆனால் சஹாபாக்களுடைய இஸ்லாமுடைய அழைப்போ, தூதருடைய இஸ்லாமுடைய அழைப்போ நாவளவில் கிடையாது. செயலில் அதை கொண்டு வந்து நான் என்னை பார், இதான் இஸ்லாம். யாரால சொல்ல முடியும்? இன்னைக்கு யாரால சொல்ல முடியும்? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை எமக்கு தருவானாக. இதைத்தான் ஒவ்வொரு வணக்க முறையும் எமக்கு சொல்லுகிறது. தொழுகை எதற்காக? அல்லாஹ்வுக்காக. எதை கற்றுக் கொடுப்பதற்காக? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான காரியங்கள் விட்டு தொழுகை உங்களை தடுக்கும். நோன்பு எதற்காக? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் பொய் கூறுவதையும் வீணான செயல்கள் செய்வதையும் நோன்பு நோற்று விடவில்லையோ அவர் தாகித்திருந்தும் பசித்திருந்தும் எந்த பலனும் அல்லாஹ்விற்கு கிடையாது. ஜக்காத் எதற்காக? செல்வத்திலிருந்து உங்களுடைய ஜக்காத்தை வெளிப்படுத்துங்கள். உங்கள் செல்வத்தை அது தூய்மைப்படுத்தும், உங்களுடைய உள்ளத்தை அது தூய்மைப்படுத்தும். கஞ்சத்தனத்தில் இருந்து உங்களை பாதுகாப்பதற்காக. ஹஜ் எதற்காக? ஹஜ் உங்கள் மீது கடமையாகிறது. ஹஜ்ஜிலே நீங்கள் கடமையானால் ஃபலா ரஃபஸ், தீய வார்த்தையை பேசாதீர்கள், அல்லது தீய முறையில் நடந்து கொள்ளாதீர்கள், பொய் கூறாதீர்கள், ஹஜ்ஜில் சென்று வாக்குவாதம் செய்யாதீர்கள். எதை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான்? ஹஜ்ஜில் எதை கற்றுக் கொடுக்கிறான்? நல்ல குணங்களை கற்றுக் கொடுக்கிறான். தொழுகையும் அதற்குதான், நோன்பும் அதற்குதான், ஜக்காத்தும் அதற்குதான், ஹஜ்ஜும் அதற்குதான், இஸ்லாமே அதற்குதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், புஇஸ்து லிஉத்தம்மிம ஸாலிஹல் அக்லாக், அல்லது மகாரிமல் அக்லாக், குணங்களை சீர்படுத்துவதற்காகத்தான் நபியாகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அல்லாஹு அக்பர். இதான் இஹ்சான், இதான் இஸ்லாம். இந்த அழகு, அல்லாஹு அக்பர், பார்க்க அழகு, பின்பற்ற அழகு. இதுவும் அழகு. இந்த அழகு யாருக்கெல்லாம் செல்கிறதோ அவரும் அழகாகுவார். அல்லாஹு அக்பர். என்ன தீன்? ஒரு பாதையில் இடையூறு தரக்கூடிய ஒரு பொருளை அகற்றினால் சொர்க்கம். எந்த மார்க்கம் சொல்லும்? எந்த வழிமுறை சொல்லும்? ஆனா நம்ம செருப்பு கலத்திருப்போம் வெளியே, 4 பேர் தடிக்க விடுற மாதிரி இருக்கா இல்லையா? நம்மிடத்துல இருக்கா இல்லையா அந்த பழக்கம்? அதற்குன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல கழட்டிட்டு வர முடியும். பாதையில கலட்டி வரிசையா வச்சிருப்பாங்க. ஓகே, இது முறைதான். ஆனால் முஹ்சின் யார்? யாருக்கும் இந்த செருப்பு இடையூறு தரக்கூடாது என்று அதற்கு ஒரு இடத்தில் வைத்து வருவான். இதைத்தான் நம்ம கத்துக்க போறோம். இங்க பார்க்கிங், எல்லா பார்க்கிங் இருக்கும். தெரியாதனமா ஒரு ஆள் வந்து அவருடைய பார்க்கிங்ல போட்டுருவாரு. இவன் எப்படி இந்த கார் எடுத்துருவான்னு சொல்லி அந்த பார்க்கிங்ல முன்னாடி அவருடைய காரை போட்டு போயிடுவாரு. ஒரு நாள் ஃபுல்லா அவர் அந்த கார் எடுக்க முடியாம தவிச்சிட்டு இருப்பார். இவர் நினைச்சிட்டு இருப்பாரு நல்ல குணம்னு சொல்லி. ஆனா இதுதான் ஒரு மனிதனுடைய தீய குணம். முஹ்சின் யார்? யாருக்கும் என்னால் பாதிப்பு வரக்கூடாது, எந்த இடத்துல பார்க்கிங் இருக்கோ அங்க போடுவார். இல்லைன்னா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடிஞ்சாலும் வெயிட் பண்ணுவார். முஹ்சின். இது இஸ்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய குணம். இது வரிசையில எல்லா காருமே நிற்கும். இவர் போய் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார். ஏன்? இவருக்கு மௌத்தங்க காத்துட்டு இருக்குல்ல, அவசரமா போகணுமே.
முன்னாடி இருந்தவங்களுடைய ஹக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். அவன் 1/2 மணி நேரம் அங்கிருந்து ஒவ்வொரு மூவ் பண்ணி போயிட்டு இருப்பான். இவருக்கு உலகத்துடைய அடுத்த பதவி பிரைம் மினிஸ்டருடைய பதவியில போய் வாங்கணுமே, அவ்வளவு சீக்கிரம் போய் முன்னாடி நிறுத்திடுவார். எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போனாதெல்லாம் வேற விஷயம். ஆனால் தெரியும் அவனுக்கு பொறுமையாக இருந்து செல்லலாம் என்று எல்லாருடைய உரிமையை முன்னெடுத்து சென்று முன்னால் நிறுத்துவான். இது இஸ்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒழுங்கு, முஹ்சின்களுடைய ஒழுங்கு. அது அன்றாட வாழ்க்கையில் இப்படி ஏராளமான குணங்கள் எம்மிடத்தில் மாற்றப்பட வேண்டும். நானும் நீங்களும் இந்த தரத்தில் இல்லை. நான் இந்த தரத்தில் இருந்து பேசல, அல்லாஹ் மன்னிக்கணும். நீங்களும் இந்த தரத்தில் இல்லை. இந்த தரத்தை எப்படி படித்துக் கொண்டு எப்படி வாழ்க்கையில் செயல்படுத்துவது, இதற்கு தான் இந்த அமர்வு. ஏதோ நான் முஹ்சின் அதனால முஹ்சினை போய் இஷ்டாரை பத்தி சொல்றேன் கிடையாது. பலகீனம், உங்கள் எல்லோரை விடவும் நான் பலகீனமாக இருக்கலாம், நீங்களும் பலகீனமாக இருக்கலாம். எம்மை மாற்றுவதற்குத்தான் இந்த வகுப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் மூலமாக நம்முடைய வாழ்வை மாற்றுவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 5 கேள்விகளோடு முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை நீங்கள் பெற வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஹப்பு இபாதில்லாஹி இலல்லாஹ் அஹ்ஸனுஹும் குலுகா. அல்லாஹ்விடத்திலே நேசத்திற்குரியவர், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுபவர். அஹ்ஸனுஹும் குலுகா, குணங்களை வைத்திருப்பவர்கள் என்று சொல்லவில்லை, இஹ்சானுடைய குணங்களை வைத்திருப்பவர்கள். அஹ்ஸனுஹும் குலுகா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது கேள்வி, அல்லாஹ்வுடைய தூதருடைய முஹப்பத்தை அடைய வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னிடத்தில் உங்களில் நேசத்திற்குரியவர், நாளை மறுமையில் என்னுடைய மஜ்லிஸுக்கு அருகில் அமரக்கூடியவர். அஹாசினக்கும் அஹ்லாகா, குணங்களில் இஹ்சானை பயன்படுத்தியவர்கள். 3வது கேள்வி, ஈமானை முழுமையாக்க வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா, முழுமையான ஈமானை உள்ளடக்கியவர்கள், இஹ்சானோடு குணங்களை வைத்திருப்பவர்கள். 4வது, மறுமையில் தராசை கனமாக்க வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையில் தராசை கனமாக்க கூடியது இந்த காரியத்தை போன்று கிடையாது, மின் ஹுஸ்னில் குலுக். 5வது, சொர்க்கத்தில் நுழைய வேண்டுமா? அதுவும் உயர்ந்த தரங்களை அடைய வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையில் அதிகமாக சொர்க்கத்தில் நுழைவார்கள் தக்குவல்லாஹ் வ ஹுஸ்னுல் குலுக், தக்குவாவையும் குணத்தில் இஹ்சானை கடைபிடிப்பவர்களும். தூதர் சொன்னார்கள், பைத்தின் ஃபி அஅலல் ஜன்னah, சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கத்தில் ஒருவனுக்கு வீடு இருக்கும். லிமன் ஹஸ்ஸன குலுகஹு, யார் தன்னுடைய குணத்தை சீரமைத்தானோ, இஹ்சான் அடிப்படையில் குணத்தை அமைத்தானோ அவனுக்கு. சொர்க்கமுடைய பாதை லேசு, சிரமமான பாதை அல்ல, லேசான பாதை. ஒரு முஹ்சினுக்கு அது லேசானது. ஆனால் அவனுக்கு தெரியாது இதை செய்தால் சொர்க்கம் கிடைத்து விடும் என்று. அவன் அதை கருத மாட்டான் அவ்வளவு பெரிய செயலாக. மறுமையில் அல்லாஹ் அந்த அமலை கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அதில் இஹ்லாஸ் இருந்தால், அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி செய்யப்பட்டிருந்தால், ஒரு கடுகை எடுத்து போட்டாலும் சரி அது மக்களுக்கு தீங்கிழைக்கும் என்ற காரணத்தால் அவன்தான் முஹ்சின். ஒரு முஹ்சின் தானும் அழகாகுவான், பிறரையும் அழகாக்குவான். அவன் நறுமணம் கடையில் வேலை பார்ப்பவனை போன்று நறுமணத்தையும் விற்பனை செய்வான், அவனும் மணப்பான். அவன் தான் முஹ்சின். அவன் ஒரு அத்தர் கடையில் வேலை பார்க்கிற ஒரு வேலையால் மாதிரிதான் முஹ்சின். அவனும் நறுமணங்களை கொடுத்து கொண்டே இருப்பான், அவன்கிட்ட நறுமணத்தை வாங்கி கொண்டு போகலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட குணங்களை பின்பற்றக்கூடிய மக்களாக எம்மை ஆக்குவானாக. இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் இருந்து யாரெல்லாம் லைவ்ல பார்க்கறாங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒவ்வொரு வாரமும் 2-3 குணங்கள் தான். அந்த குணத்தை எம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்த போகிறோம் இன்னும் ஒரு நிபந்தனைகள், அதற்கென்று உங்களுக்கென்று ஒரு ஒர்க் ஷீட். அந்த ஷீட்ல உங்களுடைய பேரை நீங்க குறிப்பிட வேண்டாம், உங்களுடைய இமெயில் ஐடியை குறிப்பிட வேண்டாம், உங்களுடைய வாட்ஸ்அப்பை குறிப்பிட வேண்டாம். என்ன உங்க வாழ்க்கையில் இந்த வாரத்தில் இதை செயல்படுத்தினீங்க, படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் வர்றோம். என்ன செயல்படுத்தணும், என்னத்தை இழந்தாலும் சரி அதை செயல்படுத்தி ஆகுவோம் என்ற உறுதி இருப்பவர்கள் இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் மூலம் எம்மை மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் விரும்புகின்ற முஹ்சின்களாக எம்மை வாழ வைத்து உலகம் இந்த சமூகத்தை நேசிப்பதற்கு நாமும் ஒரு காரணமாக, ஏதோ ஒரு வகையில் காரணமாக அமைவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் மூலமாக எம்முடைய வாழ்க்கையை மாற்றுவானாக. மரணத்திற்கு முன்னால் முஹ்சின் என்ற தரத்தோடு மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தருவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ். இந்த வாரம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு செயல் செருப்பு எடுக்கிறது. செருப்பை யாரெல்லாம் கீழே போட்டிருக்காங்களோ அவங்க எடுத்து மேலே வச்சிட்டு எடுத்துட்டு போங்க இன்ஷா அல்லாஹ்.
வீட்டுக்கு போனால் செருப்பை எந்த இடத்துல வீட்டில் கழட்டணும்னு இருக்கோ, ஒரு கால் அங்கே, ஒரு கால் இங்கே, ஒரு ஷூ இங்கே, ஒரு ஷூ இங்கே, அல்லது மனைவிட்ட உட்காந்துட்டு நீ கழட்டி விடு, நான் சாக்ஸை பெட்டில் வச்சு நான் கலட்டுறேங்கிற முறையெல்லாம் இல்லாமல் எந்த இடத்துல கலட்டணுமோ அந்த இடத்துல கரெக்டாக கலட்டி அழகு பார்த்து அல்லாஹ்வுக்காக இந்த செயலை தூதருடைய வழிமுறையில் செஞ்சுட்டேன்னு வீட்டுக்குள்ளே போவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வாரம் வரை இதான் என்னுடைய ப்ராக்டிஸ் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன், பாரக்கல்லாஹு லக்கும். ஒரே நிமிஷம். சபை முடியாமல் எழுந்திருக்கிறதும் முஹ்சினுடைய குணம் அல்ல. சபை முடியாமல் எழுந்திருக்கிறதும், சபை முடிஞ்ச ஒன்று தான் எழுந்து எல்லாரும் போகும் பொழுது வரிசையாக போகிறது தான் குணம். எல்லாரும் ரெகுலரா வருவோம் அப்படிங்கிற